தோட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி கவிதா அவர்கள். வாங்கள் பேசுவோம். நான் உங்கள் மாயம். வணக்கம்க்கா. வணக்கம் மாயம். இப்ப புது பொலிவோட வந்திருக்கு தோட்டா. ரொம்ப நாள் கழிச்சு ஏன் இப்ப திடீர்னு புது பாய்ச்சல்? தோட்டா ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 2 ஆண்டுகள்ல தொடர்ச்சியா என்னால தொடர்ந்து பண்ண முடியல. ஏதோ ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு வேகத்துல ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும், தேர்தல் நேரங்கள்ல நம்மளே வெளியில போற மாதிரி இருந்ததுனால நம்மளால பண்ண முடியல. இப்ப தோட்டா வீரியமா பாயும். அது பல பரிமாணங்கள்ல பாயறதுக்கு தோட்டா தயாரா இருக்கு. 2வது, இன்னைக்கு இது காலத்தின் கட்டாயமா இருக்கு. இது கண்டிப்பா மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால தோட்டா சமூக அவலங்களுக்கு எதிராக இனிமே வீரியமா பாயும். தோட்டா வீரியமா பாயும், அது உறுதி. ஒரு சோஃபா செட் போட்டுக்கலாம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள சோஃபா அது இதுன்னு ஆரம்பிச்சு நீ ஏன்பா அதுக்கான ஆட்கள்லாம் வேற பக்கம். நம்ம இன்னைக்கு இதுல இருக்கிறோம், நம்மளே உழைச்சு உனக்கு அடுத்த கட்டத்துல அடுத்த பரிமாணத்துல அதை பத்தி யோசிப்போம். இப்ப நம்ம படிப்படியாவே வருவோம். நன்றிக்கா. இப்ப நீங்க சொல்லவும் தான் இது வருது. இப்ப டெல்லியில ஜந்தர் மந்தர்ல மிகப்பெரிய மாணவர்களோட போராட்டம் வீரியமா நடந்து காவல்துறையோட டெல்லி காவல்துறையோட அதிரடியான லத்தி சார்ஜ் மூலியமா அது இன்னும் பெரிய அளவுல எழுச்சி கொண்டு இந்தியா முழுக்க அந்த போராட்டம் பெரிய அளவுல இன்னைக்கு அந்த போராட்டத்தின் விளைவா ஒன்றிய அமைச்சர் இன்னைக்கு பதவி விலகியிருக்காரு. கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் பதவி விலகியிருக்காரு. அதை தொடர்ந்து மாணவர்களோட அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணா, இது மக்கள் புரட்சி தான் எல்லாத்துக்கும் தீர்வா இருக்கும் அப்படின்னு நம்ம அதை நோக்கி தள்ளப்படுறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. 2வது, மக்களாட்சி தத்துவத்துல மக்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு இறங்கி போராடக்கூடிய இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்க ஆரம்பிக்கும் போதே இந்த குழந்தைகள் என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு கல்வி முறை அப்படிங்கிறது குழந்தைங்களுக்காக தான் அந்த கல்வி முறை இருக்கணும், கல்வி முறைக்காக குழந்தைங்க கிடையாது. அப்போ இந்த நீட் தேர்வுனால பாத்தீங்கன்னா, குறிப்பா இது வட மாநிலங்கள்ல எப்படியோ, ஆனா உங்களுக்கு புரியும், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும், நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா எத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்ப குழந்தைங்களை உயிரை பறிக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தேவையா? அதுவே முதல்ல ஒரு கேள்விக்குறி. அதை தாண்டி அதை நடத்துறீங்க, அதையும் சரியான முறையில நேர்மையா நடத்த முடியல. அதுவும் எப்படி எல்லாம் நடத்துறீங்க? அந்த குழந்தைங்களை தேர்வகத்துக்கு போனா அவங்கள காதுல இருக்க தோட கலட்டு, தலைமுடியை அவுத்து விடுறது, உள்ளாடைகளை, குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு, இதெல்லாம் அருவருக்கத்தக்க விஷயங்கள் அத்தனையும் பண்ணிட்டு அதுலயும் இத்தனையும் தாண்டி ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா, இங்க இது ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல தான் நம்ம இருக்கிறோங்கிறது வெளிப்படையா தெரியுது. சரி, அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, கேட்டு போராடுனாங்க அப்படின்னா, எங்களுக்கு அந்த தேர்வு முறை நேர்மையா இல்ல, சோ அதை அந்த தேர்வு முறைகள்ல நடக்கக்கூடிய, அவங்க என்ன போராடினாங்கிறத நீங்க நுட்பமா கவனிக்கணும். தேர்வே வேணான்னு போராடல. வட மாநிலத்துல போராடினவங்க அவங்களுடைய போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டிலயும் போராடினாங்க அவங்களுடைய போராட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம் நினைக்கிறேன்? நான் வித்தியாசமா பாக்குறது வட மாநிலத்துல ஃபேர் நீட் கேட்டு போராட்டம் பண்ணாங்க. ஆனா நம்மளோட தென் மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டுல பேன் நீட் கேட்டு போராடுறோம். அந்த போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் வட மாநிலத்துல போராடுறாங்க. ஆனா நீட்டுக்கு எதிரான போராட்டம் முதல்ல தொடங்குனது நம்ம தமிழ்நாட்டுலதான். அது குறிப்பா நம்மளுடைய தங்கை அனிதா அவருடைய உயிரை துறந்து அவ இது என்னை மாதிரி ஏழை குழந்தைங்க, நான் இவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கேன், எங்க அப்பா ஒரு மூட்டை தூக்கி பிழைக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி, ஆனா நான் இவ்வளவு மதிப்பெண் எடுத்தா கூட எனக்கு அந்த மருத்துவ படிப்புங்கிறது கனவாதான் இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தை தன்னோட உயிரை இந்த போராட்டத்துல உயிரை போக்கியிருக்கிறார். அப்ப அவதான் இந்த நெருப்பை பத்த வச்சவ. இந்த மண்ணுல தான் அந்த நெருப்பு பத்தி எரிஞ்சுது. ஆனா இன்ன வரைக்கும் இந்த மண்ணுல இப்பவும் அணையல. வட மாநிலத்துல நீட்டுக்கு அந்த போராட்டத்தை அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அந்த தேர்வு முறைகள்ல இருக்கக்கூடிய முறைகேட நிக்குதுன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த தேர்வே ஒரு முறைகேடுன்னு சொல்லிதான் நாங்க போராடுறோம். கல்வி அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்களின் உரிமை. இப்ப இதை பத்தி பேச போனோம்னா நம்ம ரொம்ப டீப்பா உள்ள போகணும். ஏன்னா நிறைய பேருக்கு இங்க தெரியறதே இல்லை. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆதரவா, இப்ப ஒரு நடிகை இருக்காங்க, அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் தேர்வுக்கு ஆதரவா வீடியோ போட்டாங்க. இன்னைக்கு நீட் தேர்வுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவா நிக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு விளம்பரம் மாதிரி போயிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்.
இப்ப மாநில கல்வி திட்டம், இப்ப நம்ம சமச்சீர் கல்வியில படிச்சுட்டு வர குழந்தைங்களும் இப்ப அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல படிச்சுட்டு வர குழந்தைகளும் ஒரே பந்தயத்துல ஓடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது நாங்க வந்து ஊக்க மருந்து கொடுப்போம், நீ உனக்கு சோறு கூட போட மாட்டோம், ரெண்டு பிள்ளையும் நீ வந்து ஒரே ட்ராக்ல ஓட விட்டு யார் ஜெயிக்கிறான்னு பாக்குற மாதிரி தான் இந்த இந்த திட்டம் இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீட் தேர்வுலாம் கிடையாது. சரி, நீட் தேர்வெல்லாம் எழுதிட்டு போய் அங்க பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருன்னா இந்த நீட் தேர்வெல்லாம் எழுதாம வந்தவங்க தானே பாடம் எடுக்கிறாங்க. அப்ப பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல அவங்க எல்லாம் இருக்கிறப்ப நீ இந்த பரீட்சை எழுதினாதான் நீ அதுக்கு தகுதி. என்ன, அதாவது என்ன பாடம் படிக்க போறாங்க? இந்த பாடத்திட்டத்துல படிச்சாலும் சரி, அந்த பாடத்திட்டத்துல படிச்சாலும் சரி, அனாட்டமி படிக்க போறாங்க, பிசியாலஜி படிக்க போறாங்க, இததான் படிக்க போறாங்க. அது எதுல படிச்சுட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே வந்து இங்க அண்ணா யூனிவர்சிட்டி நுழைவுத் தேர்வு அதையே நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்து மாத்தினாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப நீங்க அந்த பாடத்திட்டத்துலதான் நீ பரீட்சை எழுதணும் அப்படின்னா என்ன ஆகுனா தனியார் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்து அதிகமா வரும். அப்ப தனியார் வந்து அந்த பயிற்சி மையங்கள் வந்து அதிகமா வரும். அப்ப யாரோ ஒருத்தர் பலனடைறதுக்கு பின்னாடி இத்தனை மரணங்கள், இத்தனை பேரோட உரிமை பறிப்புகள், இதை வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அதனால வட மாநிலத்துல அவங்க கேட்ட கோரிக்கை தான் நிறைவேறியிருக்கே தவிர, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்க ஃபேர் நீட் கேட்டாங்க, நம்ம பேன் நீட்னு ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். அது கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நம்ம பொறுத்த மட்டும் முடியல. இப்ப நீங்க சிபிஎஸ்இ அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் வருது. இந்த நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை வந்து மத்திய ஒன்றிய அரசினுடைய அந்த நேரடி கட்டுப்பாட்டுல இருக்க என்டிஏ அவங்க தான் இதை கண்டக்ட் பண்றாங்க. ஆனா இதை அவங்க கண்டக்ட் பண்ற விதத்துல சிபிஎஸ்இயோட ரோல் தான் இங்க ப்ராப்ளமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது மேல கருத்து வைக்கிறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு என்டிட்டி இருக்கு. அப்ப அந்த டிஎன்பிசி மூலியமாவே அந்த நீட் எக்ஸாமை ஸ்டேட் கவர்மெண்டே கண்டக்ட் பண்ணி, ஸ்டேட் கவர்மெண்ட்டே இது பண்ணி, அதுக்கப்புறம் அதை எவாலுவேட் பண்ணி, அதுக்கப்புறம் வர ரிசல்ட்ஸை வச்சு மாணவர்களோட இடத்தை நிரப்புறதையும் அந்தந்த மாநில அரசுகளே பாத்துக்கும் பொழுது இந்த மாதிரி குளறுபடிகள் நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது நம்மள மாதிரி காமன் பீப்புள் தான் போராட்ட களத்துல இருக்கணும். நீங்க கட்சிகளா பாத்தீங்கன்னா நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். 40 சீட்டு 39 சீட்டு ஜெயிச்சுட்டு நாடாளுமன்றத்துல போய் உட்கார்றது எதுக்குன்னா இத பேசுறதுக்கு தான் அவங்க போறாங்க. ஆனா அவங்க பேசினாங்களா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இங்க வந்து கண்டக்ட் பண்றதுக்கு டிஎன்பிஎஸ்சி இருக்கிற மாதிரி நாங்களே பாத்துக்குவோம், நேஷனல் டெஸ்டிங் அந்த ஏஜென்சி தான் நடத்தணும்ன்ற அவசியமே இல்ல. அப்ப இதை இவங்க தொடர்ச்சியா நாடாளுமன்றத்துல பேசியிருந்திருக்கணும். தொடர்ச்சியா அங்க போராட்டங்கள் நாடாளுமன்ற வாசல்ல, இப்போ அக்கா கனிமொழிக்காக மன்னிப்பு கேளுன்னா போராடினாங்க இல்லையா, இதே போராடினாங்க இல்லையா. சோ அந்த போராட்டத்தை அதை தவிர்த்துருக்கணும். இல்லைன்னா அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக நீங்க இதையாவது பண்ணியிருந்திருக்கணும். சரி, நீங்க எதுவுமே பண்ணதில்ல. அட்லீஸ்ட் இது இப்ப மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்க போராட்ட களத்துக்கு வராம இருந்தா பரவாயில்ல. நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணும்போது திமுக இன்னைக்கு வந்து உட்கார்ந்துடுறாங்க. ஆனா நீட்டுக்கு ஆதரவா பேச வேண்டிய இடத்துலதான் நீங்க பேசணும். ஏன் அப்படின்னா அதிகாரம் உங்ககிட்ட, இன்னைக்கு வந்து மாநில அரசினுடைய அதிகாரம் உங்ககிட்ட, நீங்க எதிர்கட்சி, அப்போ உங்களுக்கு சட்டமன்றத்துல இருக்கீங்க, நீங்க தாராளமா பேசலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. பாரதிய ஜனதாவை நீங்க கடுமையா எதிர்ப்பீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா நம்மளுடைய நோக்கம் பாரதிய ஜனதா எதிர்ப்போ இல்ல காங்கிரஸ் எதிர்ப்போ கிடையாது. மக்கள் விரோதத்தை எதுவா இருந்தாலும் நம்ம மேல ஒரு விஷயம் திணிக்கப்படுது அப்படின்னா மாநில உரிமைக்கு எதிராக என்னெல்லாம் இருக்கோ அதை எதிர்ங்க அப்படிதான் நாங்க சொல்றோம். பேன் நீட்னு கேட்ட ஒரு தமிழகம் இப்ப நீட்டுக்கு எதிர்த்து இந்திய அளவுல மிகப்பெரிய மாணவர்கள் எழுச்சி போராட்டம் நடக்கும்போது தமிழ்நாடோட பங்களிப்புன்னு பார்க்கும்போது அது ரொம்ப பின்னோக்கியே போன மாதிரி ஒரு பார்வை வந்து எல்லார்ட்டையுமே இருக்கு. இல்ல, இது எப்படி இருக்குன்னா எங்களை போராட விடல, எங்களை மக்களை சந்திக்க விடல, எங்களை வந்து தடுக்கிறாங்க, சதி பண்றாங்க, கான்ஸ்பிரசி தியரி இப்படி எல்லாம் பேசிட்டு நாங்கள் வந்து என் நண்பீஸ்க்காக இருக்கோம், என்னோட தோழிஸ்க்காக இருக்கோம்னு எங்க அண்ணன் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. எங்க அண்ணன் அந்த மானஸ்தனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தா அவ்வளவு பேரும் தியேட்டர்ல போய் நீ பாத்தியா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு வேடிக்கையா இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு பக்கம் உண்மையிலேயே அந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்துல நான் பார்த்து வியர்ந்த ஒரு விஷயம், இது வியக்கக்கூடிய விஷயம் இல்ல, இயல்புலயே இந்த மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. பெண் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வீரியமா போராடினாங்க. ஒரு ஆளா ஒரு பொண்ணு போய் அந்த வண்டியை நிறுத்தினாங்க. ஒரு ஆளா நீ அடிவா வந்து என்ன தாண்டி என் பின்னாடி இருக்க ஆண்களை தொடு. உங்க ஊர்ல உங்களுக்கு ஜான்சி ராணி தெரிஞ்சிருப்பாங்க, ஆனா இங்க இருந்து பாக்குற எங்களுக்கு இவ்வளவு வேலு நாச்சியார்கள் இருக்காங்க, இத்தனை கோயிலி நாச்சியார்கள் நம்ம நாட்டுல இருக்காங்கன்னு அப்படி எங்களுடைய பார்வை இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தா நாங்க அழுத்தி குரல் கொடுப்போம். இந்த இடத்துல வந்து மத்திய ஆளும் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு ஒரு விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அழுத்தி ஒருத்தர் மேல ஒரு விஷயத்தை திணிக்கும் போது அது ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த உயிர்கள் போறது அப்படிங்கறத நீங்க சர்வ சாதாரணமா கடந்து போறீங்க.
அது எவ்வளவு பெரிய இழப்பு வந்து இந்த சமூகத்துக்கு. அதாவது இளைஞர்கள் தான் இந்த சமூகத்துடைய தூண்கள் அப்படின்னு சொன்ன காலகட்டம் போய் என்ன வேணாலும் இவங்க மேல திணிக்கலாம். இவங்க திணிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் எழுதுறாங்க. நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் நேர்மையா வந்து மெடிக்கல் சீட்லாம் ஃபில்அப் பண்ணப்படுதுன்னு ஒரு சில ஆட்களை வச்சு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆட்களை வச்சு வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம்னா, நீங்க நல்லா பாத்திருப்பீங்க. நான் ஒரு பையன் வந்து எனக்கு தெரியல, திருப்பூர் சைடா ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பையன் இறந்து போயிட்டான். இறந்து போன அந்த பையனுடைய நண்பன் வந்து அந்த இடத்துல பேட்டி கொடுக்குறான். ரெண்டாவது அந்த பையன் இறந்து ஒரு 10-15 நாள்ல அவங்க அப்பாவும் இறந்து போறாரு. அந்த பையன் இறந்த சோகத்தை தாங்க முடியாம அந்த இறந்த பையனுடைய வீட்டுல இருந்து அவன் நண்பன் என்ன சொல்றான்னா, இறந்த இவனை விட நான் மதிப்பெண் கம்மி, ஆனா நான் மெடிக்கல் சீட் வாங்கிட்டேன். என்ன காரணம்னா என்கிட்ட காசு, சோ பணம் இருந்தா இங்க வாங்க முடியும் அப்படின்னு அந்த பையன் சொன்னானே. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அந்த வலி, அதாவது இறந்ததை விட கொடுமையான வலி என்ன தெரியுமா? அவனுடைய எவ்வளவு ஆதங்கத்தோட அந்த உயிர் போய் கனவுகளோட ஒரு பையனுடைய ஒரு படிப்பு, அவனுடைய மருத்துவ கனவை நசுக்கிதான் இந்த சமூகம் அவனோட உயிர் போகுமா? இது வந்து இன்னைக்கு அவனோட முடிய போறதுல அது செயின் லிங்க் மாதிரி அனிதா ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அது ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கு. ஆனா தீர்வு மட்டும், அனிதா வீட்டுக்கு போன அத்தனை பேரும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு இருந்த திமுகவும் சரி, இன்னைக்கு இருக்கிற தாவேகவும் சரி. ஆனா 2 பேருமே அதிகாரத்துக்கு வரும்போது போராட அனுமதி மறுக்கப்படுது. இப்ப எனக்கு நீங்க தாவேக்கான்னு சொன்னோம்தான் இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு வருது. இந்த அனிதா இறக்கும் போதும் சரி, இந்த தேர்தலுக்கு முந்தைய தாவேக்காவை நம்ம பார்த்தோம்னா நீட்டை எதிர்க்கிறதுல ஒரு மூர்க்கத்தனமான ஒரு இதை காட்டணும், வெளிப்படுத்தினவங்க. எங்க போனாலும் இந்த நீட்டை பத்தி பிரதானமா பேசி நீட்டை ஒழிக்கணும், நீட்டை நிப்பாட்டணும், நாங்க வந்தா நீட்டை நிப்பாட்டுவோம்னு சொன்னவங்க. இங்க இப்படி ஒரு நீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்து மாணவர்கள் போராடும் போது இதுல எந்த ஒரு பங்கையுமே தாவேக்கா கடைசி வரைக்கும் கொடுக்கல. அந்த போராட்டம் முடிய போற சமயத்துல அதுவும் வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து பதவி விலகினதுக்கு அப்புறமா வந்து ராஜ்மோகன் அமைச்சர் வந்து கலந்துக்கிறாரு அந்த இதுல. அப்ப மாணவர்கள்லாம் அவரை வெளியில போக சொல்லி கோஷங்கள் எழுப்பி அவரை வந்து விரட்டி அனுப்பிடுறாங்க. இப்ப இந்த மாணவர்கள் வந்து தாவேக்காவோட ஆட்சியை வந்து எப்படி பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாணவர்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை விட இதை நான் உங்களுக்கு விளக்கமாவே சொல்லுவேன். இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, அவங்க எந்த பிரச்சனைக்குமே சரியான தீர்வை நோக்கி நகராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபி ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்களா, இல்ல இவங்களுக்கு எதுவுமே தெரியலையா, இவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்க இப்பதானே வந்திருக்காங்க புதுசு அப்படின்ற மாதிரி இருக்கா. இப்போ எந்த ஒரு அரசு வந்தாலுமே அந்த அரசுனா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முடிவெடுக்க போறது இல்ல, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அவங்கள வந்து கைட் பண்ணுவாங்க. அப்ப இவங்க மோசமான, இவங்களோட செயல்பாடுகள் சரியில்லைன்னா இவங்களை கைட் பண்ணக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள், அந்த அதிகாரிகள் அவங்களுக்குமா எதுவும் தெரியலன்ற கேள்வியை உருவாக்குது. ஏன்னா அதை தாண்டி தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, நீங்க ரீல்ஸ் போடுறது, அவங்க முக்கியத்துவம்னு பார்க்கக்கூடிய ஒரே அரசியல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க, அந்த தொழில்துறை அமைச்சருக்கு அந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் இல்ல. ஒரு பொண்ணா போய் ஒரு பத்திரிகையாளர் அணுகுறாங்க, இந்த மாதிரி கோவையில ஒரு குழந்தை இறந்து போகுது, பாலியல் துன்புறுத்தல்னால அந்த குழந்தை இறந்து போயிருக்குன்னு போய் கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றது, ஒரு அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றது, இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு இவங்க என்ன மாதிரி மனநிலையில மக்களை அணுகுறாங்க அப்படின்னு நமக்கே பயமா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு ஒரு மறுப்பு வீடியோவும் ரீல்ஸ் மாதிரி போடுறாங்க. சோ தொழில்துறை அமைச்சரா இருக்காங்க, நிறைய முதலீடுகள் வந்து நம்ம விட்டு கையை விட்டு போகுது, அதுக்கு பொறுப்பேற்க மறுக்கிறாங்க. அதே நேரம் என்ன பண்றாங்கன்னா, பள்ளிக்கூடத்துல போய் அந்த குழந்தைய கேள்வி கேட்டு, உனக்கு வந்து ஆங்கிலம் தெரியல, உங்க நிதி அமைச்சருக்கு தமிழே தெரியல, முதல்ல போய் சட்டசபையில பக்கத்துல உட்கார்ந்துருப்பீங்க, அவருக்கு பாடம் எடுங்க. இப்ப நீ நிதி அமைச்சர்னு சொன்னதான் எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ பட்ஜெட் எப்படி போட போறாங்க, பட்ஜெட் நடக்க போகுது, ஒரு 2 மணி நேரம் குறையாம நிதி அமைச்சர் வந்து மாநில பட்ஜெட்டை வாசிக்கணும். அவர் எப்படி வாசிக்க போறோம்னு எனக்கு தெரிஞ்சு நகைச்சுவை. எனக்கு தெரிஞ்சு இவங்க வேற ஒரு ஐடியா ரெடி பண்ணிருப்பாங்க. என்னன்னா, முதல் நாளே ரெக்கார்டிங் தியேட்டர்ல வச்சு ஷூட்டிங் எடுத்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன் இல்லையா, டப்பிங் எடுத்து முடிச்சுட்டு நீ வந்து லிப் மூவ்மெண்ட் மட்டும் கொடு, நான் வந்து முன்னாடியே வாசிச்சுறேன், அப்படி ஒண்ணு பண்ணினா மட்டும்தான் மக்கள் பார்க்க முடியும். இல்லைன்னா அவர் அன்னைக்கு பிரஸ் மீட்ல வாசிச்ச மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு அந்த பட்ஜெட்டை வாசிச்சா தமிழ் மக்கள் உண்மையிலே ரொம்ப பாவம்னே, விட்டுருங்கண்ணே, எங்களால முடியலன்ற லெவலுக்கு போயிடும். ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு போர் அப்படின்னா ஆயுதம் இல்லாதவங்களோட ஆயுதம் இருக்கிறவங்க போரிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து வெல்லல, குளத்தூர் தொகுதியில வெல்லல, அவர் எந்த கேள்வி கேட்டாலும் அவரை முன்னிறுத்தி உங்க அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி அந்த சைகை செய்யறதெல்லாம் மாண்பு மிக்க செயல் இல்லை. இது நான் அவங்களுக்கு ஆதரவா பேசல. நீங்க ஒரு முதலமைச்சரா இருக்கீங்க, உங்களை எங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் தமிழ் தாயோட புதல்வன் நீங்க எங்களோட அண்ணன் தான்.
அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க நல்லது பண்ணா இப்ப எப்படி நாங்க தவறுன்னு ஆக்சுவலா இதை வந்து உங்களுக்கு விமர்சனம் பண்ணணும் இல்ல, உங்களுக்கு இது சரியில்லை, நாங்க உங்ககிட்ட வேற ஒண்ணு எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறத நாங்க இது மூலமா சொல்றோம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாங்க பேசுறோம், இதே நீங்க தொடர்ந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை ஆதரிக்கிறாங்கல்ல, அவங்களே உங்களை ஒரு காலகட்டத்துல விமர்சனம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புங்கிறது யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்மூடித்தனமா ஒருத்தர் நம்மள நம்பக்கூடியவங்க இன்னைக்கு யாருக்குமே கிடைக்காத காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இத்தனை 1 கோடி மக்கள் மேல உங்களை நம்பியிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறது ரீல்ஸ் போட்டு ஓட்டக்கூடாது. இப்ப நாங்கெல்லாம் விமர்சிக்கிறோம்னா கீழே வந்து திட்டுவாங்க, என்னென்ன இப்ப திட்டுவீங்க அது தெரியும். ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸாவே நீங்க வளர்த்துருக்கணும். நீங்க வல்கர் வாரியர்ஸா வளர்த்துட்டீங்க. வல்கரா வந்து கமெண்ட் போடுவோம். சோ அவங்களுக்கு நாங்க பொதுத்தளத்துக்கு வர்றோம், கருத்துக்கள் சொல்றோம்னா நீ வல்கரா 4 வார்த்தை எழுதின உடனே அதுக்காக நாங்க பயந்துகிட்டு கடையை சாத்திட்டு போவோம் அப்படின்லாம் கிடையாது. நீங்க எழுதுனீங்கன்னா நாங்க இன்னும் வீரியமா எழுதுவோம், சாரி வீரியமா பேசுவோம். அதுக்காக நாங்க என்ன சொல்ல வரோங்கிறது உங்க தளபதிக்கு புரியுற பாசையில நீங்களும் எடுத்து சொல்லுங்க. அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் சொல்லும் போது அவர் இன்னும் நல்லபடியா செயல்பட்டா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது தானே, அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுதான் இந்த காணொலியுடைய முக்கியமான பார்த்து கொண்டிருக்க விஷயம். நீ ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். இந்த போராட்டங்கள்லாம் நடக்கும்போது ஒரு பக்கம் போராட விடல. ரெண்டாவது விஷயம், இந்த முதலமைச்சர் வந்து எப்ப ஒரு அறிக்கையை கொடுக்கிறாருன்னா கூட்டணி கட்சியில, அதாவது கூட்டணியா இல்ல, இப்ப வந்து ஒட்டிக்கிட்ட கூட்டணி கட்சிகள் ஒட்டு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கல்லாப்பட்டி கூட்டணினாரு, அதே கல்லாப்பட்டி கூட்டணி ஒட்டு கூட்டணியா மாறி, அதோட ஒட்டுப்புள்ளி கூட்டணி இது நல்லா ஒட்டுப்புள்ளி கூட்டணியில இருக்கக்கூடிய, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி, அதாவது அந்த ஊர் பப்பு இருக்காரு, இந்தியாவுக்கே பப்பு, அவரு நீட் தேர்வை கொண்டு வந்து நீட் வேணும்னு ஐயா சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரத்தை வச்சு உச்ச நீதிமன்றத்துல அந்த நீட்டுக்கு எதிராக அவங்கதான் மக்கள் போராடினப்ப அவங்கதான் அதுக்கு எதிராக வழக்கு நடத்தினாங்க. இன்னைக்கு அவர் போய் அந்த போராட்டத்துல நிற்கும் போது அவரை அடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இந்த பாண்டி கோயில் பஞ்சாயத்துல கேட்க ஐயோ இப்ப யாரு பேசியா அப்படின்னு பாயிண்ட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப இப்ப கூட பேசலன்னா இப்ப வந்து நமக்கு மெஜாரிட்டி இல்ல பிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஆட்சி கவுந்துரும் யாரா காதுல சொன்ன ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையுமே காங்கிரஸ் ஆதரவாக அது எப்படி இருக்கு, அந்த ஈயம் பூசுறது கூட சொல்லாங்கம்மா, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். இப்ப நீங்க இப்படி சுத்தும் போது அப்படி சுத்தணும், நீ இப்படி சுத்தும் போது அப்படி சுத்தணும். அது மாதிரி அதாவது நீட்டுக்கு எதிராக ஒரு அறிக்கையும் கொடுக்கணும், அதுல பாரதிய ஜனதாக்கு எந்த இடத்துலயும் வலிச்சிடக்கூடாது, போனா போய் தொலைது. ராகுல் காந்திக்கு ஒரு அறிக்கை விட்டாச்சு. அப்பா எல்லாரும் கேட்டுக்கங்க, அறிக்கை விட்டாச்சு, நானும் ரவுடிதான் அப்படின்னு ஒரு அறிக்கை. ஆனா உங்களை மாதிரி ஆளுகிட்ட இன்னைக்கு வந்து நாட்டை கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லாம் அமைச்சர்கள் போய் அழுகலாமா, அமைச்சர் படம் பார்த்துட்டாரு, இவங்க போய் ரீல்ஸ் போடுறாங்க, அங்க அமோனியா வாய் கசிஞ்சு அத்தனை பேர் செத்து போனாங்க, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு வக்கில்ல வழி இல்ல, வேலை கொடுக்கறதுக்கு வக்கில்ல வழி இல்ல, லாக் அப் டெத் நம்ம ஆட்சி ஆரம்பிச்சு இதோட நாலாவது லாக் அப் டெத். ரொம்ப முக்கியமா அந்த நாகர்கோயில் இறந்து போனவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் 3-4 குட்டா பாக்கெட் வச்சிருந்ததுக்கு கைது பண்ணிட்டு போனீங்க, ஓகே. அவர் மாற்றுத்திறனாளி அடிச்சு கொண்டுட்டு என்ன ஒரு பதில்? இதே அந்த ஆட்சியில நடந்தப்ப எப்படி கேள்வி கேட்டீங்களோ, உங்களை எதை நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, லாக் அப் டெத் நடந்துருச்சு, ஆயிருச்சு. முதலமைச்சரா இருக்க விஜய் அன்னைக்கு தாவேகா தலைவரா இருக்கும் போது அன்னைக்கு நடந்த கஸ்டோடியல் டெத்தை பத்தி திமுகவை எதிர்த்து விமர்சனம் வச்சு பட்டியலிட்டாரு. இன்னைக்கு அவரோட தலைமை கீழே இருக்க அரசு கீழே ஒரு மாற்றுத்திறனாளியை அடிச்சிருக்காங்க. ஒரு உடம்புல 12 இடங்கள்ல மோசமான காயம் இருக்கிறத போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா அதை எதிர்த்து ஒரு இதுவும் சொல்லல, அது அந்த சூடு கூட குறையல. அது எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு தகுதியான ஆள் ஒரு தகுதியான இடத்துக்கு ஒரு தகுதியான ஆள் வரணும் அப்படின்னு. அப்ப தகுதியானவங்க எல்லாருமே பரீட்சை மூலமா தான் கொண்டு வரணும். ஏன்னா அரசியலுக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, தகுதியானவராங்கிறத மக்கள் வந்து இவர் தகுதியானவரா, என் தொகுதிக்கு என்ன செய்வாரு, இவர் வந்தா என்ன செய்வாரு, இவர் என்ன படிச்சிருக்கிறாரு, சரி படிப்பறிவு இல்லையா, இவருக்கு பட்டறிவு எந்த அளவுல இருக்கு, சோ மக்களோட மக்களா களத்துல மக்கள் பிரச்சனைக்காக நின்றுருக்காங்களா, மக்களோட பிரச்சனையா எளிமையா அணுகுறாங்களா, இதெல்லாம் யாருமே பார்க்கவே இல்லை. விசில்னு பார்த்தாங்க, விஜயோட முகத்தை பார்த்தாங்க. அவங்க யாருக்குமே அந்த தொகுதியோட எம்எல்ஏ யாரு என்னன்னே தெரியாது. அவர் உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அழகா இருக்காரு, அது ரொம்ப முக்கியமா வீட்டுக்கார விட இவரை எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்ன்றதுக்காக ஓட்ட போட்டா நாடு இப்படித்தான் இருக்கும். நான் சொல்லலப்பா, எங்க அண்ணனே சொன்னாரு.
பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி எங்க அண்ணன் சொன்னதை கேட்டீங்கல்ல, இனிமே அவர் சொன்னபடி கேட்டு நடந்துக்கங்க. அதை விட முக்கியமா இன்னொரு விஷயம், எங்க அண்ணன் இன்னதுல ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? என்னது? டெமோ காட்டுறதுல. என் நண்பன் படத்துல எல்லாத்துக்கும் டெமோ காட்டுவார்ல. இப்போ இந்த இவனை கல்யாணம் பண்ணா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது, எப்படி இருக்கும் அப்படின்னு ஒண்ணு அந்த சட்னி எல்லாம் ஊத்தி டெமோ காட்டுற. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. அவர் என்ன சொன்னாரு? ஒருத்தர் தெரிஞ்சவர்ன்றதுக்காகவே அவருக்கு வேலை கொடுத்தா அந்த வேலை நாசமா போயிரும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காகவே நீங்க ஆட்சியை கொடுத்தா இந்த நாடு நாசமா போயிருன்னு உங்களுக்கு 5 வருஷம் அதுதான் நடக்க போகுது. ரைட்டு, நீ இந்த டெமோல அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு நம்ம பொறுத்து. இப்ப நீங்க